என் பேர் உமா சோமசேகர். நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக நாங்கள் வந்து புட்ஸ்வானான்னு ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி அது. 20 இயர்ஸாக அங்கே இருக்கோம். நான் வந்து ஒரு 20 இயர்ஸாக, ஆக்சுவலி 1996லேருந்து 2016 வரைக்கும் புட்ஸ்வானான்னு ஒரு அழகான கண்ட்ரி, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருந்தோம். சதர்ன் ஆஃப்ரிக்கா. இட்ஸ் எ லேண்ட்லாக்ட் கண்ட்ரி பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா, ஜாம்பியா, ஜிம்பாப்வே, நமீபியா. அந்த மாதிரி ரொம்ப அழகான கண்ட்ரி அது. ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு திரும்பி வந்தோம். ஏன்னா பையன் வந்து அப்போ 9th படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்கூலிங் வந்து ஹாஸ்டலில் படிக்க மாட்டேன், பட் நான் வீட்டில் தான் போகணுங்கனால எஜுகேஷனுக்காக நாங்கள் திரும்பி வந்தோம். இங்கே வந்தப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போது ஹஸ்பண்ட் வந்து திருப்பி போயாச்சு புட்ஸ்வானா. அவர் திரும்பி போயிட்டாரு. நானும் பையனும் தான் இங்கே இருக்கோம். அவனோட எஜுகேஷனுக்காக இங்கே இருக்கோம். ஸோ அரௌண்ட் 3-4 இயர்ஸ் முன்னால் எனக்கு வந்து என்னோட பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து இங்கே ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் லாங்கர் ப்ரொசீஜர். ஏன்னா ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவா ஐடியா இல்லை. மேபி இஃப் ஐ மேக் அ மிஸ்டேக் ஐ மைட் நாட் கெட் இட் அப்படின்னு, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு. இங்கே எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது இங்கே எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து விசாரித்தேன், யார் மூலமாக போனால் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து கமல் சாரோட பேர் சொன்னார். அவருக்கு காண்டாக்ட் பண்ணோன்னே, இருங்க உங்களை யாரோ ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ அப்போது சுகன்யா மேம்னு ஒருத்தவங்க அந்த வின்மேக்ஸி ஹாலிடேஸ்லேருந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன ஆச்சு, என்ன ஏது அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்தா அவங்க வந்து ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கூட, எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கூட அவங்க கூப்பிட்டு எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. 1 வீக்குள்ளே எனக்கு பாஸ்போர்ட் கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்கல. எல்லாமே எவ்ரிதிங் வெண்ட் அப். இப்போ ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, பையனோட பாஸ்போர்ட் ஆக்சுவலி 2026 தான் அது வந்து எக்ஸ்பயர் ஆகுது. ஆனால் என்ன ஆச்சு, நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்ததுனால அவனுக்கு வந்து 2016 போன தடவை இஷ்யூ பண்ணது. ஸோ ஆப்வியஸ்லி ஹி வாஸ் வெரி யங். அதில் ஃபேஸ் அந்த ஃபோட்டோ வந்து அந்த சின்ன வயசு ஃபோட்டோ. ஸோ இமிக்ரேஷனில் அவங்க வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணால் அது சரிப்பட்டு வராது, ஏன்னா அது வில் பி சேம் சார்ஜ். ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, பாஸ்போர்ட்டே ரெனியூ பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ திருப்பி எனக்கு அந்த நம்பர் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். கமல் சார் கேட்கும்போது உடனே திருப்பி அவங்க அந்த வின்மேக்ஸ் டிராவல்ஸ்லேருந்து நவீன்கிறவர் இந்த தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அண்ட் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் தான் இந்த ஃபெஞ்சல் புயல் வந்தது. ஸோ ஒரு தடவை அந்த அப்பாயின்மெண்ட் போச்சு, பட் ஸ்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸே மூடி இருந்தாங்க, அதனால ப்ராப்ளம் வரல. அவனுக்கும் வந்து வித்தின் 10 days பாஸ்போர்ட் கிடைச்சது. ஸோ ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி வித் தியர் சர்வீஸ். ஏன்னா அவங்களோட ஃபீஸ் இஸ் ஆல்சோ வெரி நாமினல். எனக்கு அந்த அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கரெக்டாக எவ்ரிதிங் இஸ் கிளியராக இருக்குது பிக்சர். மேடம் இது பண்ணுங்க, இது பண்ணுங்க, நம்ம எது சொல்கிறோமோ அதையும் அவங்க கேட்குறாங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் த சர்வீஸ். Book your trip with Winmaxi Holidays and Travels.